Hello viewers, welcome to Sunday Talkies. நிறைய சினிமா ரிலேட்டட் வியூஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவோட ஒரு ஐடியா. இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் காப்பியாக நிறைய பேர்த்துக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஹார்ட் காப்பீஸ் இருக்கும். அதை வந்து சாஃப்ட் காப்பியாக எடிட்டபிள் சாஃப்ட் காப்பியாக மாற்றுறது தான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃபாக மாற்றி, இமேஜை வந்து பிடிஎஃபாக மாற்றி, பிடிஎஃப் வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து வேர்டாக எடிட் பண்ண முடியாது. வேர்டாக மாறும், ஆனால் வந்து எடிட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு இமேஜை தான் கடைசி வரைக்கும் சேவ் ஆயிரும். அதை நீங்கள் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேப்பர்ஸில் இருக்கிற ஹார்ட் காப்பி, இங்கே இருக்கிற லெட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் சாஃப்ட் காப்பியாக, அது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருந்தாலும் ஓகே. பட் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புக்காக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில புக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். மற்ற சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்காது. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து கடையில் கொடுத்து அவங்க வந்து அதை டைப் பண்ணி, ஸோ ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போல்லாம் வந்து டைப் பண்ணுறதெல்லாம் வந்து ஓல்டு மாடல். டைப்பெல்லாம் வந்து இப்போ யாரும் பண்ணுறதே கிடையாது. டைப் பண்ணுறதெல்லாம் வந்து இதுக்கிட்ட தேவையில்லாமல் இவ்வளோ பேஜெலாம் டைப் பண்ணணுமா நம்ம அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் குறிக்கோளாக இருக்கும். சரி பார்க்கலாம். ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட சாஃப்ட்வேர் ஒன் நோட். அந்த ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஓனாக பார்க்கலாம். ஸோ இதனால வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளோ பேஜில் இருக்கிற ஹார்ட் காப்பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக மாற்றிடலாம். சாஃப்ட் காப்பியாக மாற்றுறத விட நீங்கள் அதில் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ சில இதில் வந்து நீங்கள் இமேஜாக கொண்டு போய் வேர்டில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை எடிட்டும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடிட் பண்ணுற மாதிரியான மாற்றிக்கலாம். ஸோ என்ன சின்ன சாம்பிளுக்காக நான் இந்த இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எல்லாமே வந்து எப்படி நம்ம எழுதாமல் சாஃப்ட்வேரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க நீங்களும். வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒன் நோட் அப்படிங்க மட்டும் நம்ம டைப் பண்ணலாம். ஒன் நோட் டெஸ்க்டாப் ஆப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் த பிக்சர் கிளிக் பண்ணோன்னே நம்ம வந்து பிஎஸ்ஆர் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற இதில் தான் நான் வந்து நம்ம இப்போது கிளிக் பண்ண அந்த ஃபோட்டோஸை நான் வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் ஆன் ஹியர், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணது. இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு கர்சரை இங்கே ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட், கண்ட்ரோல் V கொடுத்தாலும் ஓகே. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது வந்து இந்த ஹார்ட் காப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் சாஃப்ட் காப்பியாக மாறிடுச்சு, எடிட்டபிள் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, வேர்ட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், எதில் வேணால். இது வந்து இட்ஸ் நவ் கன்வெர்ட்டட் இன் எடிட்டபிள் சாஃப்ட் காப்பி. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன இதுங்கிறனால ஐ ஹவ் ஜஸ்ட் டன் திஸ்.
எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி அதுவே பண்ணிடும். பார்த்தீங்கன்னா 90% எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்னு சொன்னால் 90% எஃபிஷியன்சி இருக்குது, அப்படியே கேப்சர் பண்ணிடும். மீதி 10% சம் எரர்ஸ் வரலாம், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய டஃப்பான விஷயம் கிடையாது. பட் வந்து ரொம்ப வேலையை ரொம்ப குறைக்கிற ஒரு திங் தான் அது. எல்லாரும் வந்து எப்படி ஒரு ஹார்ட் டாக்குமெண்ட்டை எப்படி ஒரு சாஃப்ட் காப்பியாக மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து எடிட்டபிள் சாஃப்ட் காப்பியாக மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் சில டெக்னிக்கல் ஷார்ட்கட்ஸ் நிறைய தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஷார்ட்கட் இல்லைனா மெத்தட், ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். நன்றி.